காரியங்கள் சொல்லிக்கினே போலாம். நீங்க சொல்றாரு, ஊமையா சொல்றாரு. இயேசு பிரதே ஒரு மனுஷன் இயேசுக்கு புறப்படுகையில் கல்லர் கையில் அகப்பட்டான். அவங்க அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். முறிந்த ஆவியை யார் கட்டுவாங்க? நீதிமன்றம் சொல்றீங்க. நீ பில்டிங் கட்டுற, வீடு கட்டுற, எல்லாம் கட்டுற. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ண, கடல் மார்க்கமா கடந்து போய் ஒருத்தனை வந்து என்ன பண்றீங்க, ரட்சிக்கிறீங்க. அவனை கொண்டு வந்து உதவி செய்யாம இறக்கம் போற அவன் நரகத்தை பிள்ளையே ஆக்கிறீங்கடா சொல்றாரு இயேசு மத்தியில. ஒருத்தர் உங்க இயேசு கிட்ட வந்தாக்க அவனுக்கு இரக்கம் பாராடணும், அவனுக்கு என்ன தேவையோ செய்யணும், அவனை செய்து அவனை பலப்படுத்தி நிக்க வைக்கணும் கர்த்தருக்குள்ள. அவனே நிப்பான்னு சொன்ன எப்படி? அப்ப உங்களெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு, என்னெல்லாம் எதுக்கு வச்சிருக்காரு? ஏதோ கொஞ்சம் 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 உதவி. சில சமயம் அந்த 10 ரூபாய் கொடுப்பேன், அந்த 10 ரூபாய் பெரிய காரியமா தெரியும் அவங்களுக்கு. சில பேர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பாங்க,